வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் ஸ்ரீ அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்துள்ளோம். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். மேலும் இந்த கோவிலுக்கு கோழியனூர் கூற்றோடு பன்ருட்டி செல்லும் வழியில் உள்ளது. இங்கு இருக்கும் துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா இயற்கையினால் உருவான சுயம்பு தெய்வமாக அறியப்படுகிறார்கள். இது சுயம்பு வடிவினால் உருவான அம்மன் என்பதால் அம்மனை அலங்கரிக்கும் போது மட்டுமே அம்மனின் முழுமுகத்தை நம்மளால் பார்க்க முடியும். துர்க்கை என்றாலே துக்கத்தை எல்லாம் அழிப்பவள் என்ற ஒரு அர்த்தம் உள்ளது. நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் துர்காதேவியை வழிபடும் நேரம் ராகு காலம். ஏனென்றால் ராகுவின் ஆதி தேவதையான துர்க்கையை ராகு காலத்திலேயே விளக்கேற்றி துதிக்க வேண்டும். அதனால் இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு கால வழிபாடு நடந்து வருகிறது. எனவே இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 4:30 மணி முதல் 6 மணி வரை விசேஷ ராகு கால பூஜை நடைபெறுகிறது துர்க்கைக்கு. இந்த நேரத்தில் நெய் விளக்கேற்றி துர்க்கையை வழிபாட பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகள் நம்மளை அண்டாது. மேலும் உடல்நிலை பிரச்சனை, திருமண தடைகள், மேலும் வேலை பிரச்சனைகள் ஆகியவற்றை தீரும். மேலும் பெண்களுக்கு உகந்த தெய்வமான துர்க்கையை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட பெரும் பிரச்சனைகள் தீரும், நன்மை உண்டாகும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ இந்த கோவிலுக்கு சென்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோயிலினூர் கூட்ரோடு ஜங்ஷனில் இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை துர்க்கை அம்மனிடம் வேண்டுகோளாக வைத்து வழிபடுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் நல்ல வீடியோக்களை பார்க்க நமது சேனல் புதுவை அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.